தென் மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் என சென்னை வானிலை மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் தென் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதனால் தமிழகத்தில் மிக கனமழை பெய்யும் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட், கனமழை பெய்யும் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் மற்றும் மிதமான மழை பெய்யும் மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுத்து வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தொடர்ந்து நிலவுவதாக தெரிவித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் 39 இடங்களில் அதிகனமழையும் 33 இடங்களில் மிக கனமழையும் 12 இடங்களில் கனமழையும் பதிவாகி இருப்பதாக தெரிவித்த அவர் அதிகபட்சமாக காயல்பட்டினத்தில் 95 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக கூறினார். அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் வட தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுத்த பாலச்சந்திரன் அடுத்த 24 மணி நேரத்துக்கு குமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டத்துக்கு தரப்பட்ட சிவப்பு நிற எச்சரிக்கை தொடர்வதாக தெரிவித்தார். மேலும் விருதுநகர், தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் ராமநாதபுரத்தில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என பாலச்சந்திரன் எச்சரித்தார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.